Hello friends, welcome to Kavi's Kitchen and Lifestyle. இந்த வீடியோவில் லோ ஃபேட் க்ரீம் வச்சு ஒரு அருமையான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கும் நார்மல் ஐஸ்கிரீமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் கேலரிஸ் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 பொருள் வச்சு அருமையான ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி வடிகட்டி பியூரியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு லோ ஃபேட் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3/4 கப் அளவு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து என்னோடய ஸ்ட்ராபெரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி, இல்லைன்னா அரை கப்பே போதுமான அளவாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். யூஸ்வலாக நம்ம ஐஸ்கிரீம் பண்ணும்போது நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ஐஸ்கிரீமில் அப்படி கிடைக்காது, லைட்டாக வாட்டரியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லோ ஃபேட்டாக க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே பவுலையும் பீட்டரோட ஃபோர்க்கையும் வந்துட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து ஓவர் ஹீட்னால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு க்ரீமி டெக்ஸ்சர் நம்ம கிடச்சிருச்சு. அடுத்து 1/4 கப் அளவு நான் ஸ்ட்ராபெரி பியூரி விட்டுருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அது 1 நிமிஷம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்து நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இதை மாற்றிருக்கேன். அடுத்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இதை கிளிங் ராப் போட்டு சீல் பண்ணியிருக்கேன். இப்போது இதை மூடி போட்டு ஓவர் நைட் இல்லை ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். ஓவர் நைட் நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த லோ ஃபேட் க்ரீம் ஐஸ்கிரீம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்.